Hey guys, welcome back to Prithvi Lifestyle. So long time afterwards I'm sharing the video. Varmalakshmi part 2 வீடியோ. அக்காவை இன்வைட் பண்ணியிருந்தோம் வரமலக்ஷ்மி பூஜைக்கு. அவங்க சாயங்காலம் மேலே வந்தாங்க, மஞ்சா குங்குமம் எடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு அக்கா பொண்ணு கொடுத்தோம், அப்புறம் என் பொண்ணுக்கு. வெளியால் யாரையும் இன்வைட் பண்ணல. கோயிலில் போயிட்டு மஞ்சா குங்குமம் கொடுத்துட்டோம். அந்த கிளிப்பிங் நான் எடுக்கலை. என் பொண்ணுக்கு கொடுக்கும்போது தான் காமெடி நடந்துச்சு. பேக்ரவுண்டில் மியூசிக் ஓடின்னு இருந்ததுனால வாய்ஸ் கட் பண்ணேன். எங்கள் அம்மா இவ்வளோ பொருள் வச்சு கொடுத்துருந்தாலும் என் பொண்ணுக்கு பெரிய விஷயமாகவே தெரியல. எங்கள் அம்மா கொடுத்த காயின் மறந்துட்டாங்க. அதுக்கு என் காயின்னு சொல்லின்னு இருந்தான். வீடே நல்லா கலகலப்பாயிருந்துச்சு. அந்த ₹1 காயினுக்கோசரம் இப்படியெல்லாம் பண்ணுறான்னு எல்லோரும் சிரிச்சுன்னு இருந்தாங்க. அவள் பண்ண வேலையில் அன்றைக்கி கொடுத்த எல்லோரும் நாங்கள் ₹1 கான்சன்ட்ரேட் ஆகிருந்தோம். ஏன்னா கண்மணி பாப்பாது அப்படின்னா வராகி அம்மாது காயின்னு அம்மா சொன்னாங்க. வராகி அம்மாட்ட வச்ச காயின்னு, அந்த காயின் தான் உங்கள்கிட்ட நான் கொடுத்தேன்னு. அதனால அந்த காயினில் கான்சன்ட்ரேட் ஆகிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு எங்கள் அக்கா பெரிய பொண்ணுக்கு கொடுத்தாங்க. அதுலேயும் எங்கள் அம்மா ₹1 காயின் விட்டுட்டாங்க. அதனால அவளும் கேட்டுன்னு இருப்பாள், அம்மா ₹1 காயின்னு. ஏன்னா இந்த வரலட்சுமி நோம்பில் கொடுக்குற எல்லா பொருளும் ரொம்ப முக்கியம். அதனால ரொம்ப உஷாராக ஜாக்கிரதையாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. இப்போ பாருங்கள், இவ கூட அந்த காயினுக்கு தான் இருக்காங்க. எல்லோரும் அதுக்கு தான் சிரிச்சுன்னு இருக்காங்க. அவள் கேட்குறான், உன் பொண்ணு மட்டும் மறக்கலை, நாங்கள் மட்டும் மறக்கணுமான்னு. ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக கலகலப்பாக தான் இந்த வருஷம் மகாலட்சுமி பண்டிகை, வரமலட்சுமி பண்டிகை போச்சு. அக்காவுக்கு நான் குங்குமஞ்சம் கொடுத்துருக்கேன். ஏன்னா அக்காக்கோஸ்கரம் நான் புடவை வாங்கிட்டு வந்திருந்தேன். அதனால அம்மா நீயே மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிடுன்னு சொன்னாங்க. சில பேர் மொட்டை அடிச்சிருந்தோம் மறந்துட்டு பூ வச்சுக்குவாங்க. அது எங்கள் அக்காவும் ஒன்று தான். அவன் மொட்டை அடிச்சிருந்து அவன் மறந்துட்டு பூ வச்சுக்க போனான். ஏன் ஒரு சைடில் மட்டும் வச்சுக்கிறாக்கா, இன்னொரு சைட்லேயும் வச்சுக்கோன்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி தான் காமெடியாக போயின்னுச்சு எங்கள் வீட்டில். அக்கா காதில் பூ வச்ச உடனே இந்த கோவை சரளா மேடம் காமெடியில் வைப்பாங்கள்ல, அதே மாதிரி எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எல்லோரும் விழுந்து சிரிச்சுன்னு இருந்தோம். அக்காவுக்கு ரொம்ப பிடிச்சி தான் போடுவேன். அப்புறம் அம்மா காலில் விழுந்து அக்காவும் ஆசீர்வாதம் வாங்கிக்கினாங்க. அப்புறம் அம்மா எனக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டாங்க. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க இந்த மாதிரி நல்ல நாளில் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணால் நம்ம என்ன நினச்சின்னு இருக்கோமோ மனசில் அது கண்டிப்பாக நடக்கும். அவங்க பண்ணுற பிளெஸ்ஸிங்ஸ் நம்மளுக்கு 100% ஒர்க் அவுட் ஆகும். நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன். எங்கள் அம்மா வரலட்சுமி பண்டிகைக்கு என்ன பிளெஸ் பண்ணுறாங்களோ அந்த வருஷம் ரொம்ப சீக்கிரமாகவே நடந்துடும் எனக்கு. அதனால அந்த பிளெஸ்ஸிங்ஸ் மட்டும் மறந்துக்க மாட்டேன். நானும் அந்த ₹1 காயினுக்கோஸ்கரம் எங்கள் அம்மாட்ட அம்மா ₹1 காயின் விட்டுட்டேன்னு நானும் கேட்டேன். வரமலட்சுமி பண்டிகைக்கு மட்டும் அம்மா வச்சு கொடுக்குற காயின் மட்டும் நாங்கள் மிஸ்ஸே பண்ண மாட்டோம். அது ரொம்ப ப்ரீஷியஸ். அப்புறம் அம்மனுக்கு ஆரத்தி எடுத்துகிட்டு எல்லோரும் திருப்பியும் 1 செகண்ட் லக்ஷ்மி பெருமாள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அப்படியே எங்கள் அம்மாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு இந்த வருஷம் வரமலட்சுமி பண்டிகை எங்கள் வீட்டில் இப்படி தான் போச்சு. உங்கள் வீட்டில் எப்படி போச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். I hope you all like this video and please subscribe to the Prithvi Lifestyle. Thank you.